ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு என்எஸ்எஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமாக பிஎஃப் கிளைமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா என்னெல்லாம் கரெக்டாக இருக்கணும், எப்படி இருந்தால் அப்ரூவல் ஆகும் அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இபிஎஃப்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஃப் கிளைமுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா உங்களுடைய யூஏஎன் கூட மொபைல் நம்பர் ப்ராப்பராக லிங்க் ஆகிருக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டு நாட் டிஸ்டர்ப் சர்வீசஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வராமல் போயிடும். அதனால் அதெல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஆக்டிவ் யூஏஎன் நம்பரும் ஆக்டிவ் மொபைல் நம்பரும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு யூஏஎன் கூட ஆதாரை ப்ராப்பராக லிங்க் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேன் கணக்கு கூடயும் ஆதாரையும் ப்ராப்பராக லிங்க் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட பணம் வந்து எடுக்க முடியாதுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்கு விவரங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுடைய யூஏஎன் நம்பர் மூலமாக நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அதிலேயே ஷோ ஆகும். சப்போஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை மாற்றிக்கலாம். கொடுக்கும்போது உங்களுடைய பேங்க் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் ஐஎஃப்எஸ்சி கோடு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஓடிபி வெரிஃபிகேஷனும் வரும். கரெக்டாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோ. அடுத்தது நீங்கள் 5 வருஷத்துக்குள்ளேயே ஒரு வேலையிலேருந்து ரிலீவ் ஆகுறீங்க ஏற்கனவே இருக்கிற ஆக்டிவ் அக்கௌண்ட்லேருந்து அப்படின்னா பேன் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கணுங்க. ஏன்னா உங்களுக்கு டிடிஎஸ் குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக பேன் அக்கௌண்ட் லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த டிடிஎஸ் உங்களுக்கு வந்து ஒரு பிடித்தம் இல்லாமல் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு கம்பெனியில் வேலையை ஜாயின் பண்ணியிருந்தாலும் அந்த எம்ப்ளாயி ஜாயினிங் டேட் இஓஜே அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த ஜாயினிங் டேட் கரெக்டாக பதிவாகி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வச்சுக்கணுங்க. நீங்கள் எந்த வேலைக்கு போனாலும் எப்போ சேர்ந்தீங்க, எப்போ வந்து நீங்கள் அங்கேருந்து லீவ் ஆகுனீங்க அப்படிங்கிற விவரங்கள் சரியாக அப்டேட் ஆகிருக்கணும். சப்போஸ் நீங்கள் 2-3 கம்பெனிஸ் மாறி போயிட்டே இருக்கிறீங்கனாலும் மேக்ஸிமம் என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து 1 மெம்பர் 1 கிளைம் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் எல்லா அக்கௌண்ட்டையும் வந்து லிங்க் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே பெட்டருங்க. இந்த 5 நிபந்தனைகள் நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கீங்கனாலே போதும். உங்களுக்கு பிஎஃப் பணத்தை எடுக்கிறதுல எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க. உங்களுக்கு பிஎஃப்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதற்கு நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.